கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். மத்திய 1ஆம் அதிகாரம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவம் நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஹல்லேலூயா. அந்த இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ஆண்டவர் பாவங்களை மட்டும் நம்மளை மன்னிக்கிறது இல்லை, பாவத்தின் கொடிய வல்லமையிலிருந்தும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ரட்சிக்கராக இருக்கிறார். இயேசு குறித்தான ஒரு சரியான வெளிப்பாடு நமக்கு தேவையாக இருக்கிறது. இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை பார்த்து பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அநேக நேரங்களில் சில பேர் பார்த்தீங்கன்னா சில தவறுகள் பாவங்கள் செய்யும் போதெல்லாம், ஓ இயேசு விட்டா எப்படி வருது, ஐயோ பயமாக இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, நான் தான் உனக்கு தேவை. ஏன்னா நீ இப்படியே ஓடிட்டே இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் எந்த மாற்றம் உண்டாக போகிறதே இல்லை. நீ பயந்து ஓடுறதில்லை, இப்போ நான் உன்னை மாற்ற போகிறேன். கர்த்தர் ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாய் தேவன் தமது குமாரனை அனுப்பினார். அப்போ குமாரனை குறித்து சரியான வெளிப்பாடு தேவையாக இருக்குது நமக்கு. இயேசுவை பார்த்து பயந்து ஓடுறதில்லை. ஹலோ, ஐயோ நான் இவ்வளவு பாவம் செய்தேன், அவ்வளவு பாவம் செய்தேன். பாவம் தப்பு தான், அதை நான் சரின்னு சொல்லலை. ஆனால் கடவுள்கிட்ட ஓடுறதான் மிகப்பெரிதான பாவம். பாவத்தில் மிகப்பெரிதான பாவம் என்ன தெரியுமா? கடவுள்கிட்டே மனுஷன் வராமல், இயேசுக்கிட்டே வராமல் ஓடி ஒளிந்து கொண்டு ஓடுறான் பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிதான பாவம். ஏன் தெரியுமா? அப்படி கடவுளை விட்டு மிக தொலைவிலே ஓட ஓட அவன் நரகத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறான், நரகத்தின் பாதைக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் இயேசுவின் இடத்தில் வருவான் என்றால், இப்போ சொல்றாரு, இப்போ நான் உன் பாவத்தை மன்னிக்கிறது மட்டுமல்ல, இனி பாவம் செய்யணும்னு இருக்கிற உனக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கு பத்தியா, அந்த விருப்பத்திலிருந்து உன்னை ரட்சிக்கிற தேவன் நான் என்றார். ஆமென். கால்தடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். காலையில் நல்ல செய்தி இல்லையா? நல்ல செய்தியா துக்க செய்தியா? சந்தோஷமா இருக்கா இல்லையா? கடவுள் சொல்றாரு, நான் உன்னை மன்னிக்கிறவனை மாற்றுவேன், நான் தான் உனக்குன்றார், நான் உனக்காக இருக்கிறேன்றார். உங்களுக்காக ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? எவ்வளோ பேர் சொல்லுவான், என்ன சொல்லுவான், நான் உனக்காக தான் வாழ்கிறேன், உனக்காக தான் இருக்கிறேன், கூட்டிகிட்டே போய் தள்ளி விட்டுருவான் கடலில். அந்த மாதிரி இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுறான், உனக்காக தான் இருக்கேன், உனக்காக தான் வாழ்கிறேன், நீ இல்லைன்னா நான் இல்லை, நீ இல்லைன்னா நான் இல்லை, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டா எல்லாம் மயங்கிடுவாங்க. சும்மா இந்த உலகம் இன்னைக்கு எப்படி ஆகி போச்சு பாருங்க. இந்த பொய் பேச்சில் தான் எல்லாம் மயங்கி போயிடுறாங்க பாருங்க. இப்படியெல்லாம் நான் உனக்காக இருக்கேன், எனக்காக இருக்கிறேன், இதெல்லாம் பொய் பேச்சுகள்லாம் இருக்குது பாருங்க. ஆனால் இப்போ தேவன் சொல்றாரு, உனக்காக என்னுடைய குமாரன் இருக்கிறார், உன்னை ரட்சிக்கும்படியாக, உனக்கு உதவி செய்யும்படியாக அவர் இருக்கிறார். அவரை விட்டு ஓடி போகாத. நீ முதல்ல நீ அவர்கிட்ட வா. அவர்கிட்ட நீ வந்தனா உனக்கு சகாயம் உண்டு, உனக்கு மீட்பு உண்டு, உனக்கு விடுதலை உண்டு, உனக்கு சுகம் உண்டு, உனக்கு ஆரோக்கியம் உண்டு, உனக்கு நன்மைகள் உண்டு என்று கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகையால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இயேசு விட்டு விலகி ஓடாதீர்கள். நீங்கள் தவறு செய்யும்போது விட்டு ஓடணும்னு சொல்லி என்ன வருதுன்னா, அது பிசாசு உங்களுக்கு கொடுக்கிறது. பிசாசு என்ன சொல்றது, நீ இயேசுகிட்ட போகவே போகாத, உனக்கு மீட்பு கிடையாது. அவர்கிட்ட போனா அவர் கோபப்படுவார், உன்னை கடிச்சு உன்னை தின்று ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவார். ஆகையால் ஓடாது. ஏன்னா நீ இதை தவறு செஞ்சிருக்கியே, அவர்கிட்ட வராத, ஓடு ஓடு ஓடுன்னு சாத்தான் சொல்லுவான். தேவன் சொல்றார், குமாரன் கிட்ட நீ வரலாம், என் குமாரன்கிட்ட வா, அவர் அந்த பாவத்திலிருந்து உன்னை ரட்சிப்பார், அவர் உனக்கு மாற்றத்தை உண்டாக்கி அவர் என்னிடத்தில் உன்னை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, இயேசுவை குறித்து நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்கும் என்றால், தயவு செய்து அந்த கண்ணோட்டத்தை எடுத்து போட்டுவிட்டு, இயேசுவின் இடத்துல எனக்கு சகாயம் உண்டு, இயேசுவின் இடத்துல என்னுடைய வாழ்க்கையில் எல்லா கேள்விக்கான பதில் உண்டு, அவர் எனக்கு சகாயர், எனக்காக அவர் இருக்கிறார், என்னை பரலோகத்தில் சேர்க்கும்படியாக, என்னை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக, நான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் இந்த பூமியிலே அனுபவிக்கும்படியாகவே தேவன் தமது குமாரனை எனக்கு அனுப்பினார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான செய்தி பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள், அவர் நம்மோடு இருக்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க, முடிக்கணும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. நீ கெட்டு போகணும்ன்றக்காக தேவன் அவர் பண்ணல. அவர் சொல்றாரு, நீ கெட்டு போய் இருந்தா கூட, அல்ல கெட்டு போற நிலையில நீ இருந்தா கூட, கர்த்தர் சொல்றாரு, நீ அவரை விசுவாசி. ஐயோ நான் அப்படி ஆயிட்டேனே, அப்படியே ஐயோ என் வாழ்க்கையில என்னை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல. சில நேரம் அந்த கட்டத்துக்கு வரமா இல்லையா? ஒரு சில நேரம் நம்மளே பார்த்து, நம்ம வாழ்க்கையை பார்த்து நமக்கே பிடிக்குதா பிடிக்கலையா? நம்மளை பார்த்து நமக்கு என்ன இருக்குது, வெறுப்பா இருக்கு. என்ன வாழ்ந்தோம், என்ன வச்சோம், என்ன மூஞ்சி, என்ன முகர, ஏன் இவங்க வயிற்றுல பிறந்தோம், எதுக்கு இந்த குடும்பத்தில் பிறந்தோம், இது என்னடா வாழ்க்கை, நம்ம விரும்பின வாழ்க்கை நமக்கு கிடைக்கல, விரும்பின அழகு நமக்கு கிடைக்கல, என்னெல்லாம் துக்கப்படணுமோ, எவைகள் பேரெல்லாம் நம்ம இது பண்றோமோ நினைக்கிறோமா இல்லையா? அது மட்டும் இல்லை, நாம பார்த்தீங்கன்னா என்ன, நம்ம இவ்வளவு மோசமான குணமுறையில் இருக்கிறோம். வெளியே பார்த்து எல்லாம் சொல்றாங்க, நம்ம வெளியெல்லாம் நல்ல பேர் சில நேரம் எடுத்து வச்சிருவோம். எடுத்து வைக்கிறோமா இல்லையா? அந்த அக்கா ரொம்ப நல்லவங்க, அந்த அக்கா நல்லவங்கன்ற
அதுதான் பெரிய சாமியாடியாக இருக்கும். வாயை திறந்துச்சுன்னா என்ன வரும்? பார்க்க எப்படி இருக்கும்? அப்புறம் ஆணியா சொல்லுங்க. எவ்வளோ நல்ல அம்மா. என் ஃப்ரெண்டு அதான் சொன்னா பாருங்க, கூட்டு போயிட்டு அவங்க பார்த்தீங்களா எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, எப்படியெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் இல்லை வெளியே பார்த்து நம்புற ஆட்கள் நீங்களெல்லாம். கத்தரோ சொன்னார், அம்புட்டு பொய்யின்னாரு, புறாடு எல்லாம் ஏமாத்துதுன்னு சொல்லி ஆண்டவர் சில காரியெல்லாம் வெளிப்படுத்தி காண்பித்தார். தேவ பிள்ளைகளே, சிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது நம்மளே நம்புற மாதிரி தான் இருக்கும். கத்தர் இடைப்படும் போது தெரிய ஆரம்பிக்கும். அப்படியே சில பேர் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஐயோ வாங்க, ஐயோ உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க, என்ன சாப்பிட்றீங்க, ஐயோ அந்த அன்பை பார்க்கணும், முகத்தை பார்க்கணும். நீங்கள் வெளியே போயிட்டோம்னா என்ன ஆகும்? சனியே போய் தொலைது, எப்படா போகணும்னு நினச்சோம். கொஞ்சம் வேறு மாதிரி பேசி பாருங்கள், என்ன ஆகுது? பார்க்கத்தான் டீசென்ட்டு. என்ன அது? இன்னைக்கு ஆண்களை காட்டும் பெண்கள் பயங்கரமாக பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க தெரியுமா? ஆண்களே அள வச்சுருவாங்க பெண்கள் பேசி. அவ்வளவு மோசமான வார்த்தைகள், அவ்வளோ அசிங்கமான வார்த்தைகள் பேசுறதுக்கெல்லாம் இன்னைக்கு இருக்குது பாருங்க. தேவப்பிள்ளை விளையும் கொள்ளுங்கள். பல நேரம் நம்மளே யோசிக்கிறோம், நம்ம இவ்வளோ மோசமாயிட்டோமே, இவ்வளோ தான் இருக்கோம்னு. தேவப்பிள்ளைகளே இப்போ கற்று சொல்கிறாரு, இப்போது அதே நீ ஒன்றை வெறுக்கிற பற்றியா, உன்னையே விரும்ப வைக்கிற அளவுக்கு உன்னை நான் மாற்றி காட்டுவேன்னு கத்த சொல்கிறார். உன்னை நீ மாற்ற முடியாது. நீ அதை ஆண்டுட சொல்லு, என்னை நான் மாற்ற முடியாத ஆண்டவர், என்னை நீங்கள் மாற்றுங்க, என்னை நீங்கள் சரி செய்யுங்க. சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இவன் திருந்தவே மாட்டான், கல்யாணம் கட்டி வச்சா திருந்திடுவான். யார் சொன்னா? கட்டி வச்சு பாரு, கொஞ்ச நாள் நல்லா போகும். வீட்டுக்கார் குடிக்க மாட்டார், வைக்க மாட்டார், நல்ல பையன்ப்பா, கட்டிக்குங்கப்பான்றாங்க. அவன் என்ன பண்ணுறான்? பொண்ணு பார்க்கும் போலாம் எப்படியா இது பண்ணிட்டு கை கால் நடுங்கிறது என்ன பண்ணுவான்? இருக்கணும் இல்லையா, டே வச்சு அடக்குவான். அப்புறம் போயிட்டு முடிச்சத உடனே போய் என்ன போட்டு அப்படியே ஆஃப்டர் குடிச்சிட்டு அப்படியே போவான். அப்பா இப்போ தான் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இன்னும் சில பேர்லாம் இருக்கான் பாருங்க, குடிக்க மாட்டார் மாப்பிள்ளை பார்த்தா குடிச்சிட்டு தான் எங்கே உட்காந்துருப்பாரு? கல்யாண வேலையில் உட்காந்துருப்பாரு. சிரிப்பு, அந்த ஓவராக சிரிச்சாவே நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். அப்படிமா இருக்கம்மா. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா காலையும் விழுந்துருவான். அவங்க சொல்லுவாங்க, பெரியவங்க காலெலாம் விழுகணும்னா காலில் தானே விழுகணும், ஏதோ மங்களாக தெரியுது. சின்ன பொண்ணு காலெலாம் போய் விழுவாங்க, மா ஆசீர்வதிமா. இன்னும் சின்ன எல்லாம் கல்யாணம் நிறையா நடக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தது இல்லையா? என்ன ஃப்ரெண்ட்ஸில் சில வாங்கி கொடுப்பான், என்னடா உன் மேட்ரு வந்திருக்கடா, கொஞ்சம் குடிச்சு போய் நில்லு அப்படின்னு. அப்போ தான் வரப்பா நிற்பான். சில பேருக்குலாம் குடிச்சாதான் வரப்பா நிற்பான் தெரியுமா? வேலை பார்க்கலாம். சில பேர் காலையில் குடிச்சாதான் அவன் என்ன பண்ணுவான்? வரப்பா வந்து பூசிக்கிட்டு இருப்பான். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை சற்று கெடுத்து வைத்திருக்கிறான். உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிருக்கிறது என்பதை சில நேரம் நம்ம பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? மன கஷ்டம் அடைகிறோம். ஆஹா, என் வாழ்க்கை கெட்டு போச்சு, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குது, இவங்க வாழ்க்கை நல்லா இருக்குது, என் ஃப்ரெண்டு இப்படிலாம் நல்லா இருக்கான், அவன் இப்படி நல்லா இருக்கான், நான் இப்படி இருக்கிறேனே நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, அதே நபரை நான் இப்போ மாற்றி உன் வாழ்க்கை அழகுள்ள வாழ்க்கையை மாற்றப் போகிறேன். உன்னை பார்த்து நீ யாரெல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க நினச்சியோ, இப்போ அவங்க உன்னை பார்த்து என்ன சொல்லுவான்? நீ வாழ்கிறதான் நல்ல வாழ்க்கைன்னு. ஹலோ, நான் என் வாழ்க்கையில் சில காலம் இப்படி தான் நல்லாயிருக்கும், அப்படி தான் நல்லாயிருக்கும் நினச்சி பாருங்க. இன்றைக்கி என்னுடைய நண்பர்கள் சில பேர் பார்க்கும்போது என் பக்கத்தில் வந்து பேசுறதுக்கு அப்படியே கூச்சப்படுறாங்க, தாழ்வு மனப்பான்மை உண்டாகுது. அவள் சொல்கிறார்கள், நீ வாழ்கிற வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை. ஐமா, நீ வாழ்கிற வாழ்க்கை தான் என்னது? சந்தோஷமாக இருக்கிற, மகிழ்ச்சியாக இருக்க. ஐயோ தேவ பிள்ளைகளே, மாற்றி விடுகிற தேவன், உருமாற்றி விடுகிற தேவன். இன்னைக்கு நான் என் வாழ்க்கையை பார்க்குறேன், நம்மளா இப்படி சொல்லலாம், நானா அவன், அவனா நான் மாதிரி நம்ம பற்றி நமக்கு தெரியும், நமக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்றது நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட நான் இன்னைக்கு இந்த லெவலில் இருக்கிறேன்னா எப்படி? அதுவும் தெரியும். ஏன் தெரியுமா? இவைகளெல்லாம் நான் மாற்றிக்கிறல, அவர் என்னை மாற்றினார். அதே தெய்வம் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை அவர் கையில் நீங்கள் ஒப்படைப்பீங்கன்னா அவர் உங்களை மாற்றுவார். உங்களை முழுவதையும் அவர்கிட்ட ஒப்படைங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையை அழகுள்ள வாழ்க்கையாக மாறுங்க, ஒழுங்கின்மையாக வாழ்க்கையாக இருக்கிறது, நான் எல்லாமே ஒழுங்கின்மையாக இருக்கிறேன், ஒரு விஷயத்தை கூட என்னால் சரியாக செய்ய முடியல. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 1000 தீர்மானங்கள், 1000 விஷயம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க பாருங்களேன். இந்த நியூ இயர் டயத்தில் கொண்டாடும் போது எல்லாம் 1000 தீர்மானங்கள் எடுப்பான். நான் இப்படி இருக்க போகிறேன், அப்படி இருக்க போகிறேன். 2024 எல்லாம் தீர்மானம் எடுப்பாங்க. நிறைய சபைகளை பார்த்தீங்கன்னா எடுப்பான் 2024 தீர்மானம். அவங்க கிட்ட போய் கேளுங்க, 2023 என்ன தீர்மானம் எடுத்த, எவ்வளோ கீப் அப் பண்ணியிருக்கிற? 2022 என்ன கூடி இருக்கும், இன்னும் பெருகி இருக்கும். ஏன் தெரியுமா? இவங்க தீர்மானங்கள் எடுத்தது ரைட்டு, ஆனால் இவங்க செய்யும்படியாய் தீர்மானம் எடுத்திருக்காங்க. என்னை நானே மாற்றிக்கொள்ள முடியாது. குடிகாரனை போய் கேட்டால் மாற்றிக்கொள்ள விரும்புகிறான். சிலர் என்ன பண்ணுறான்? பொண்டாட்டி அடித்து வாங்குறது அவனுக்கு தெரியுது, பொண்டாட்டியை மிதித்து காசு பிடிட்டு வருது தெரியுது,
பிள்ளைகளுக்கு சாப்பாடுக்கு வாங்கி வச்சிருக்கிற பணத்தை பிடுங்கி வாங்கி தின்றதெல்லாம் தெரியுது. தெரிஞ்சும் அவன் எங்க என்னதான் போறான். அவனை போய் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? அறிவில்லையா, குடியார பையன், கொஞ்சம் கூட இல்லையா, பிள்ளை மேல அவனுக்கு பாசலையா, ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க. இன்னைக்கு குடிகாரலை பத்தி நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிலது எல்லாம் உங்களுக்கு இருக்கும், அதை மீறியும் அவனை இயக்குற ஒரு சக்தி இருக்கு பாருங்க, அதுதான் புல்லாத அசுத்தாவி சக்தி. அதுல அவங்க அகப்பட்டிருப்பாங்க. அது அவங்க கண்ட்ரோல்ல அவங்க இருக்கவே முடியாது. அவங்க இப்படி இருக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. இப்போ நீங்க யோசித்து பாருங்க, அவங்கள மட்டும் இல்ல, குடிக்காத உங்களையும் யோசித்து பாருங்க. இப்போ நாம் எவைகளெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் செய்ய முடியல. என் சரீரம் என்னுடைய கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னு நீங்களாம் உணர்ந்திருக்கீங்களா? உணர்ந்திருப்பீங்க. சில நேரம் நான் என்ன செய்ய நினைக்கிறேன் அதை செய்ய மாட்டேன், செய்யணும்ன்றத செய்ய மாட்டேன், பண்ணணும்ன்றத பண்ண மாட்டேன், பண்ணாத வேண்டான்னு சொல்ற தவறான விஷயங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கொடுமையாக பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் நல்ல விஷயத்தை காட்டிலும் கெட்ட விஷயத்தை தான் நீங்கள் நானும் அதிகமாக செய்வோம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னம்மா நல்லது செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்? எனக்கு நல்லது செஞ்சது கண் முன்னில் நிற்கிறது இல்லையா, கெட்டது செய்தான் எப்போதும் முன்னே நின்றுக்கிட்டே இருக்குது. யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி நடந்துக்கிட்டோம், மனசாட்சி நமக்கு உணர்த்துதா இல்லையா? இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஏன்னா உன்னை நீ மாற்றிக்கொள்வதற்காக தீர்மானம் எடுத்துகிட்டு இருக்க. உன்னை நீ மாற்றிக்கொள்ள முடியாது, என்னை நீர் மாற்றும் கர்த்தாவே. ஆண்டவரே நீங்க என்னை விடுதலையாக்கும். ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையை, ஒழுங்கின்மையான ஒரு வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துங்க. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்கின்மையாக இருக்கலாம். கணவர் ஒரு பக்கட்டும், மனைவி ஒரு பக்கட்டும், ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விதமாக எல்லாம் இருக்கலாம். கர்த்தர்ட்ட சொல்லு, ஒழுங்குபடுத்துங்க. ஒவ்வொரு திசையில இருப்பது தேவன் விரும்புவது இல்லை. நீங்க தெரிஞ்சுக்கோங்க, தேவ சித்தத்தை சரியா புரிஞ்சு ஜெபிச்சேன்னா உன் வாழ்க்கையில நன்மையை பார்ப்ப. இப்போ சத்தியத்தை புரிஞ்சு முழங்கால முடக்கி கடவுள்கிட்ட கேட்டா அவர் அதை செய்வார். சொல்லணும், கர்த்தாவே நான் ஒரு மூளை, என் கணவர் ஒரு மூளை, அப்படி இருப்பது உடைய சித்தம் இல்லை. நாங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்துவது உடைய சித்தமா இருக்கிறது. நாங்கள் எல்லாம் உமக்குள்ள வரணும், நீங்க அதை செய்யுங்க. நான் பேசி யாரும் மாற்ற முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் எவ்வளவு உங்க பக்கம் எவனும் திரும்ப மாட்டான், மூஞ்சிலேயே குத்துவான். பார்த்தியா, உன் விருப்பத்துக்கு அறுவை இழுக்கிறியா, என் பக்கம் இழுக்கிறியான்னு. நீ போய் அங்க உன் பக்கம் இழுப்பதுக்கு யாரையும் என்ன பண்ணாதீங்க, கட்டாயப்படுத்தாதீங்க. கர்த்தர்ட்ட ஒப்படைங்க. உங்கள் கணவரையும் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஒப்படைங்க. உங்க வாழ்க்கையோட ஒப்படைங்க. என் ஒழுங்கின்மையான வாழ்வை ஒழுங்குபடுத்தும் சுவாமி, என் குடும்பத்தை ஒழுங்குபடுத்தும், என் தாயை ஒழுங்குபடுத்தும். என்ன சொல்லணும், என் தாயை. இன்னைக்கு அநேக தாய்கள் வேற மாதிரி இருக்கிறாங்க, பாவம். அவங்க கூட சில பிடிகள் இருப்பாங்க. அவர்களையும் கர்த்தர் விடுதலையாக்க வல்லமையுள்ளவர். அவர்கள் வாழ்க்கையும் கர்த்தர் ஒழுங்குபடுத்துகிறவர். ஆகையால் நாம் அநேக சொற்களினாலே அநேக மாற்றம் நினைக்கிறோம், முடியாது. இதெல்லாம் உள்ளான நிலையில் இருக்கிற சில ஆவியின் போராட்டங்கள். அதுகளெல்லாம் கர்த்தர் மட்டும் தான் விடுதலை கொடுக்க முடியும். உள்ள போய் யாருக்கு நீ செய்ய முடியும்? நீங்க செய்ய முடியுமா, நான் செய்ய முடியுமா? யார் உள்ளாத்திங்க போக முடியுமா? நான் உள்ள போய் உன் பாடிக்குள்ள வந்துடுறேன், நுழைய முடியுமா? என்ன நுழைஞ்சா நல்லா இருக்கும். என்ன வேணாலும் செய்யலாம், யாரை வேணாலும் அடிக்கலாம், யாரை வேணாலும் துவைக்கலாம், என்ன பண்ணலாம், ஒன்று பண்ண முடியும். கர்த்தர் உள்ளே போக முடியும். கர்த்தர் ஒருத்தருடைய மனதுக்குள்ளேயும் சிந்தைக்குள்ளேயும் போய் அவனுடைய விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் மாற்ற முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை மாற்றுகிறவர். கர்த்தர்ட்ட ஒப்படைங்க. நீங்க உங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யாதீங்க, உங்களை மாற்றிக்கொள்வதற்கு அவர் அர்ப்பணிங்க. நான் பேசுற வார்த்தை கவனமா கேளுங்க, என்ன விதத்துல அர்ப்பணிக்க சொல்றேன்னு. நீங்க உங்களை மாற்றிக்கொள்வதற்கு நீங்களே முயற்சி செய்யாதீங்க, அதை அவட்ட விட்டுருங்க. ஜெயிலுக்குள்ள உங்களை பூட்டிட்டான், வெளியே வர முடியாத அளவுக்கு பெரிதான பூட்டு. இப்போ வெளியே வர நீ என்ன நினைச்சாலும் வெளியே வர முடியுமா? முடியாது. அதை விட்டுட்டு யாராவது ஒருத்தர் திறந்தா நல்லா இருக்கும், ஒரு கோடி கும்பிடு போடுவேன் அப்படின்னா நீங்க எதுவுமே போராட வேண்டாம். அழகாக ஒருத்தரும் திறந்து விட்டானா என்ன ஆகும்? ஈஸியாக வெளியே வந்துடுவீங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அந்த கட்டுக்குள்ள நம்ம ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இந்த கட்டை நம்ம உடைக்க பார்க்குறோம். கல்லை வச்சு என்ன பண்ண தட்டி பார்க்குறோம். சாதா பூட்டு தான் உடையும். ஃபாரினர்லாம் போட்டுற பூட்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய இடத்துலலாம் நீங்கள் கல்லை போட்டு உடைச்சாலும் ஷூட் பண்ணாலும் கூட என்ன ஆகாது, திறக்காது. அப்படிப்பட்ட பூட்டுகள்லாம் இருக்குது. உங்களுக்குலாம் என்ன பூட்டு தெரியும்? கோத்ரேஜ் பூட்டு தான் தெரியும். என்ன பூட்டு? கோத்ரேஜ். 100 ரூபா பூட்டு வாங்கி போட்டுவாமா, வீட்டெல்லாம் பாதுகாப்பு. இங்கிட்டு போன பிறகு உடச்சி உள்ளே போய் எல்லாம் இட்டு வந்துடுவான். நம்ம வச்சுருக்க பூட்டெல்லாம் என்ன பண்ணிடுவான் சீக்கிரம், கேர்பினை வச்சே தொடக் தொடக். உண்மையா இல்லையா? சும்மா பேருக்கு தான் போட்டுட்ருக்கோம். சில பூட்டுகள் நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, திறக்கவே முடியாது. அதுக்கு எளிமையான சில வழிமுறைகள் இருக்குது. அதை அப்படியே பண்ணோம்னா என்ன ஆயிரும்? சில நம்பர் சிஸ்டம்லாம் இருக்குது. சிலது காலில் வச்சே இது பண்ணி செட் பண்ணுவோம். காலை போய் வச்சேன்னா தான் அது திறக்க மாதிரி வச்சுருப்பான். வேற கால் போய் வச்சா கிளிங் கிளிங் கிளிங்னு அடித்து காலை வெட்டிடுவாங்க. நம்ம கால் வச்சா என்ன ஆகும்? திறந்துடு சீசன்னு திறக்கும். இப்படிப்பட்ட லாக்லாம் இருக்குது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறாரு, பிசாசு நீங்கள் வெளியே வர முடியாத லாக்க போட்டிருக்கான்.
ஆனால் நீ வெளியே வாங்கணும்னு ஆட்டம் ஆடுற. நான் திருந்திருவேன், நான் மாட்டிருவேன், அம்மா நான் இனிமேல் பண்ண மாட்டேன், அடியே நான் பண்ண மாட்டேன். எத்தனை முறை சொல்லியிருக்கான்? திருந்திருக்கானா? முடியாது. நீயும் திருந்துன்ற அதை விட்டுட்டு என்ன தெரியுமா சொல்லணும்? இயேசு தான் உன்னை திருத்துவார், அவர்கிட்ட வாழ்க்கை ஒப்பட, அவர்கிட்ட விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு போய் நீ உட்காரு, முழங்கால் படியிடு, ஆண்டவர்கிட்ட கேளு, இப்படி சொல்லி பழகுங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? இயேசு அறிஞ்ச பிள்ளைங்க நிறைய நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க கடவுளை அறியாமல் இருப்பாங்க. அப்போ அவங்கள போய் உட்காந்துக்கிட்டு நீ இப்படி சொல்லு, நீ திருந்த சொல்லு, அப்படி சொல்லு, இப்படி பேசு, அதை பேசக்கூடாது. என்ன தெரியுமா பேசணும்? இயேசுவை கும்பிட்டோன்னா நீ விடுதலை ஆக முடியும். அவர் ஒன்று விடுதலை ஆக்கினார்னா நீயே குடிக்கணும்னு நினச்சாலும் பண்ண முடியாது. சில பேருக்கு பாவக்காய் பிடிக்காது, சில பேருக்கு பாவக்காய் பிடிக்கும். பாவக்காய் பிடிக்காதவங்ககிட்ட பாவக்காய் கொண்டு போனால் என்ன ஆகும் அப்படின்வாங்களா? என்ன ஆகுது? அப்படியே அந்த இறுதி அந்த சரீரெலாம் அப்படியே என்ன பண்ணுது? தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த பாவக்காய் சில பேருக்கு என்ன ஆகுது? கசப்பாக இருக்குது. அதை பார்க்கும்போது ஒரு வெறுக்கிற உள்ள வருது பாருங்க. பாவத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி உள்ளத்தை கத்தர் கொடுத்துருவாரு. எப்படி பாவக்காய் பார்க்கும்போது வெறுப்பு உண்டாகுதோ, பாவத்தை பார்க்கும்போது என்னது? வெறுப்பு உண்டாகுது. கஞ்சா, தண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுது? பார்க்கும்போது அவனுக்கு என்ன ஆகுது? எச்சி ஊறுது, அப்படியே ஓடுறான். போக மாட்டேன் போக மாட்டேன் போக மாட்டேன் வாய் சொல்லிட்டு இருக்கும்போது இவன் கால் நடந்து போய்கிட்டே இருக்கும். வாய் சொல்லும் போக மாட்டேன்னு 2 ஸ்டெப்பு கால் போகும். வாய் சொல்லும் போக மாட்டேன், திருப்பி நான் 4 ஸ்டெப்பு போகும். வாய் சொல்லும் நான் போக மாட்டேன், இன்னும் 10 ஸ்டெப்பு போவான். நான் சாப்பிடவே மாட்டேம்மா, உன் தலைமையில சத்தி ஆணை, எல்லாத்தையும் காலியாக்குறதுக்கு நீ உன் மேலேயே ஆணையை போட்டு என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ. தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். யாரோ ஆணை ஈனை மகன் சொல்லிட்டியா சந்தோஷம் போட்ட தலையை கொடுத்துட்டு இருக்காத, போயிடுவ சீக்கிரம், உன்னை அனுப்பிச்சி விட்டுருவான் அவன். நீ ஆணையும் போடாத. என்ன சொல்லணும்? அம்மா மாருக்கு ஐயா மாருக்கு என்ன சொல்லணும்? ஏசுகிட்ட போய் உட்காந்து கேளுடா, ஏசப்பா விடுதலை ஆக்குவான்னு. உன் மகனுக்காக ஏசப்பாட்ட ஜோம் பண்ணு, விடுதலைக்காக ஜோம் பண்ணு. அதை நீங்கள் செய்யுங்க, என்றால் அவர் மாற்றுவார். உங்கள் நம்பிக்கையை அவர் மேலே வைங்க. என் மகன் திருந்தவே மாட்டான்னு இவ்வளோ நம்பிக்கை நீங்கள் வைக்கிறீங்க பார்த்தீங்களா? மகனை காட்டிலும் ஆண்டவர் பெரியவரா என்ன சொல்லுங்கள்? பிள்ளைகளை காட்டிலும், உங்கள் நபர்களை காட்டிலும், மனுஷனை காட்டிலும் கர்த்தர் பெரியவரா இல்லையா? நம்ம சில பேர் சொல்லுவோம், யாரை திருத்தினாலும் ஒன்றை மட்டும் திருத்தவே முடியாது. இல்லை, ஏனென்றால் அப்படி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கடவுளுக்கு மேலே வச்சிட்டோம்னு அர்த்தம். பேச்சில் தப்பு அது சொல்லக்கூடாது. ஜோக்குக்கு வேணால் பேசிக்கலாம், ஆனால் ரியல் அது கிடையாது. ஏன் தெரியுமா? எல்லாவற்றையும் மாற்று ஒருத்தர் உண்டே, அவர் முன்னிலை இதை சொல்லாத. ஏன்னா எல்லாருமே அவருக்கு கீழே தான். அவர் நினச்சா எவனையும் கடவுளை ஏற்று வந்து இயேசு குரோதமாக வந்த சவுலவே என்ன பண்ணார்? பவுலா மாற்றினாரா இல்லையா? எதிராக இருந்த மனுஷனவே என்ன பண்ணார்? பைபிளை தூக்க வச்சார். இன்றைக்கி எத்தனை பேர் எதிராக இருந்தவங்களாம் என்ன பண்ணார்? சாமியாடியாலிருந்து, பூசாரியிலிருந்து, மந்திரவாதிகளிருந்து என்ன தூக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி? இவங்களெல்லாம் யார் மாற்றினா? போய் புரட்டி பாருங்கள் யார் யாரெல்லாம் மாறி இருக்கிறான்னு. வேணா பணம் கொடுத்தா மாறுனா மந்திரவாதிகள்லாம். அவனுக்கு மந்திரத்தில் கிடைக்காத பணம் யாராவது கொடுக்க முடியுமா என்ன? நானும் ஆரம்பத்தில் அப்படிலாம் பேசியிருந்த ஆள் தான், எதுவுமே வாங்கினதில்லை, அதனால் மாறினதுங்க இல்லை. தேவ பிள்ளைகளே, இங்கே உள்ள ஒரு உண்மை இருக்கிறது. ஏனென்றால் இவர் வல்லமையுள்ளவர், இவர் உன் வாழ்க்கையை மாற்றுவர். உன்னால் எதெல்லாம் செய்ய முடியாத அவர் செய்ய வைப்பார். உன்னால் எந்த பாவங்களாம் விட முடியாதுன்றியோ அதை ஒன்றை கொண்டே விட வைப்பார். நீ எதெல்லாம் வெறுக்க முடியலன்றியோ, எந்த பாவ ஆசையில் வெறுக்க முடியலன்றியோ அதே நபரை கர்த்தர் வெறுக்க வைப்பார். ஆனால் உன்னை நம்பாத, கர்த்தரை நம்பு. இன்றைக்கு உலகம் சொல்லுது உன்னை நம்பு, உன்னை நம்புன்னு. ஆனால் வேதம் சொல்லுது உன்னை நீ நம்பாத, உன்னை உண்டாக்கினவரை நம்பு. நீங்கள் அநேக நேரம் உங்களை நம்பியிருக்கீங்களா இல்லையா? சில விஷயம் நம்புவோம்ல, நம்மளால் செய்ய முடியும், நம்மளும் மாற்றி பார்ப்போம். நீங்கள் என்ன மாற்றி போனாலும் உங்கள் சுபாவம் தானாக வந்துடும். நீங்கள் என்ன தான் குடிக்காத ஆள் மாதிரி வந்து உட்காந்தாலும், இங்கே உட்காந்தாலும் நீங்கள் சில காரியம் பண்ணாலும் இங்கே ஆண்டு வெளிப்படுத்துறாரு இல்லையா? சில நேரம் வெளிப்பாடும் உண்டாகுது. சில பேர் உங்கள் வாழ்க்கையில் இங்கே நடக்கும்போது உங்கள் சுபாவம் வெளியே வருதா இல்லையா? எவ்வளோ அடக்கி ஒடுக்கினாலும் என்ன ஆகுது? நல்ல பையன் மாதிரி உட்காந்து, அந்த தம்பியை பார்த்தா அப்படி நல்ல தம்பி மாதிரி இருக்குது, அப்படி தான் தெரியும். பேக்கில் பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமான ஆள், டெரர் பீஸ் சொல்கிறோம். தேவ பிள்ளைகளே விளங்கி கொள்ளுங்கள். கர்த்தர் டெரரையும் என்ன பண்ணுவார்? எவ்வளோ டெரரான ஆளெல்லாம் என்ன பண்ணிட்டார்? இப்போ வாயை பொத்திட்டு எவ்வளோ மிடுக்கான ஒடுக்கா பெருமையுள்ள ஆட்களை கூட கர்த்தர் என்ன பண்ணுவார்? உடச்சி விட்டுறார். ஒரே ஒட்டை ஹலோ கீழே கொண்டு வர முடியும். ஒருவனை தாழ்த்தவும் அவரால் முடியும், ஒருவனை உயர்த்தவும் முடியும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா உங்களை கோடீஸ்வரனாகவும் ஆக்க முடியும். கோடீஸ்வரனா என்ன ஒரே நாள் என்ன பண்ண முடியும்? கீழேயே கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட கடவுள் நம்முடைய கடவுள். நீங்கள் கேட்கிற கடவுள் அப்படி வல்லமுள்ள கடவுள். சாதாரணமாக ஏதோ வந்து சொல்ல பார்த்தீங்களா? என்ன சாதாரணமாக இங்கே வந்து ஏதோ இப்படி இருக்கனால என்னை வந்து அப்பா டக்கர்னு நினைக்கிறியா அப்படின்றாங்களா இல்லையா? ஏசு கிறிஸ்து இங்கே வந்தார், இப்படி போனார், அவர் மனுஷனாக இருந்தார். அவர் கடவுளியா? அவர் அப்படி இருந்ததுக்கு காரணம் உண்டு. ஏன் தெரியுமா? அவர் இந்த இடத்துல தம்முடைய வல்லமை அதிகமாக வெளிப்படுத்த வரலை, மறிப்பதற்காக வந்தார். ஆகையால் தான் அவர் அமைதியாக போயிட்டு அமைதியாக வந்தார்.
அதனால் என்ன பண்ணுறாங்க நிறையா பேர், அவர் நல்ல மனிதர்களைப் போல இயேசு ஒரு நல்ல மனிதன். யார் சொன்னா? அவர் கடவுள். அதான் தூதர்கள் இறங்கி வந்து வாழ்ந்துட்டு போனாங்க. அந்த பிறப்பை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. என்ன சொல்கிறாங்க? கடவுளே உனக்காக வந்து பிறந்திருக்கிறாராம். உதாண்டா பெரிய நற்செய்தி. அந்த கடவுள் பிறப்பது மட்டுமல்ல, இப்போ அவரே உனக்குள்ளே வந்து உனக்கு எல்லா உதவி செய்வதற்கும் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளோ நல்ல கர்த்தர் பார்த்தீங்களா?